சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஜனவரி 1 முதல் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ரூ. 1000 அபதாரம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசானது பேன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மாரி குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க பேன் கார்டு மற்றும் ஆதார் அட்டைய லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜனவரி 1 முதல் உங்களுடைய பேன் கார்டு செயலிழந்து விடும். ஸோ ஆதார் அட்டைய அதுக்கப்புறம் லிங்க் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ரூ. 1000 அபதாரம் செலுத்தி தான் லிங்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால மறக்காம இப்பவே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கும் குறைவா தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்க பேன் கார்டு, ஆதார லிங்க் பண்ணல அப்படின்னா, பேங்க்ல நீங்க பண பரிவர்த்தனை செய்வதில சிக்கல் ஏற்படும். குறிப்பா நீங்க ரூ. 1,00,000 மேல நீங்க பண பரிவர்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படும். அர்ஜென்ட்டா உங்களுக்கு பணம் எடுக்கணும்னா கூட பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் பேன் கார்டு செயலிழந்துச்சுன்னா, உங்ககிட்ட வெறும் கார்டு மட்டும் தான் இருக்கும். அத வச்சு நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால உடனடியா பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மத்திய அரசானது இத லிங்க் பண்றதுக்காக ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. இதுக்கான காலத்தவணையும் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னும் சில மக்கள் பார்த்தீங்கன்னா பண்ணாம இருக்காங்க. இதுக்கு முன்னால 2019 அந்த டயத்துல பேன் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஆதார் லிங்க் பண்ணாம இருக்கலாம். அவங்க எல்லாருமே நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண தெரியல அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர் இல்லன்னா இ-சேவை மையங்கள்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பவுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 அபதாரம் கட்டி தான் லிங்க் பண்றாங்க. இனிமேல் இந்த தொகையானது கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பையன், உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, குறிப்பா 18 வயசுக்கு மேல ஆயிட்டாலே பேன் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே லிங்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலும் இத லிங்க் பண்றதுக்கு தேதி நீட்டிப்பாங்களான்னு தெரியல. இப்ப வரைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே கடைசி தேதி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால மக்கள் வந்து உஷாரா இருந்துக்கணும். ஸோ இப்போ 2024, 25ல பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஆதார் அட்டைய குடுத்து தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு வேள உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்லயோ, இல்லன்னா உங்களுடைய மொபைல்லயோ பேன் கார்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். பேன் கார்ட வச்சு நீங்க பேங்க்ல பண பரிவர்த்தனைக்காக மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. நீங்க கார் லோன் எடுக்குறீங்க, பர்சனல் லோன் எடுக்குறீங்க, இல்லன்னா ஹோம் லோன் எடுக்குறீங்கன்னா, அது கட்டாயமா பேன் கார்டு கேட்பாங்க. நீங்க இத ஐடி ப்ரூஃபாவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ முக்கியமான டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது மஸ்ட்டு தேவைப்படும். ஸோ, அதனால அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஒரு முக்கிய ஆவணம் அப்டின்னே சொல்லலாம். வெளிநாடு போறக்கூடியவங்களுக்கு இது கட்டாயமா தேவைப்படும். ஸோ, இது போன்ற தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.